ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை இன்னும் சரியாக அமையவில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். மற்றவர்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டதா? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் திரிந்து விட்டார்களா? தவறுக்கு மேல் தவறுகள் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேனே. உன்னுடைய துணையானவர்கள் திரிந்து விட்டார்களா என்று கேட்கும் பொழுதெல்லாம் மனமானது வலிக்கிறது. சாயி, ஏன் சாயி எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை? யாருக்கும் ஒரு பொழுதும் துரோகம் செய்யாமல் இருந்தேன். யாருக்கும் எப்பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் தன்னால் நடந்துவிடக்கூடாது என்று நானும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்த்து பார்த்து கொண்டே இருந்து வாழ்க்கையை நடத்தினேன். ஆனால் ஏன் சாயி எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் கொடுக்கிறீர்கள்? நான் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் தான் சாயி என்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறீர்கள். போதும், நீங்கள் கஷ்டப்படுத்தியது அனைத்து போதும். இனிமேலாவது என்னை சந்தோஷமாக வைப்பீர்களா சாயி என்று என்னிடம் கேட்கிறார். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினைக்கான பரிகாரங்கள், அதாவது கர்ம வினையானது இருந்தது. அதற்கான விஷயத்தை நீ அனுபவித்தாய். அந்த விஷயங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானது தான். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை எதுவோ தவறாக ஆகாது. மற்றவர்கள் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். இனிமேல் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி யோசிக்கவும், உனக்கு அற்புதமான விஷயங்களை செய்து கொடுக்கவும், ஒவ்வொரு காலத்திலேயும் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உனக்கு இனி வரும் காலத்தில் அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்தி கொண்டே இருக்க, நகர்த்தி கொண்டு போய் சொல்லிக் கொடுக்க இந்த அப்பா இருக்கிறேன். இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நீ இப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கிறாய் பத்தியா, ஐயோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்துருமோ, அந்த விஷயம் நடந்துருமோன்னு. எந்த ஒரு பயங்கரமான விஷயங்களும், எந்த கோரமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இனிமே நடக்காது அம்மா. புரிஞ்சுதா? எதிர்பார்த்த விஷயங்களை நான் சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் கண்டிப்பாகவே நடத்தி கொடுப்பேன். கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. ஆனால் இனி இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் காலதாமதம் ஆக்க மாட்டேன். குறிப்பிட்ட நேரம் உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நானோ உனக்கு அற்புதமான வகையில் நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்படு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆசைப்படு. எது தேவையோ அதற்காக ஆசைப்படு. நீ ஆசைப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக நானோ உனக்கு செய்து கொடுப்பேன். ஆசைப்படுவதினால் எந்த தவறும் அல்ல. உனக்கு தேவைப்படுவதில் மட்டும் ஆசைப்படு, கவனத்தை செலுத்து. நீ தேடும் ஒவ்வொன்றுக்கும் நான் பொறுப்பாவேன். நீ எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் என்னிடம் வந்து கேட்கிறாயோ, என்னிடம் வந்து இதுதான் வேண்டும், இந்த விஷயம்தான் வேண்டும் என்று நீ நிற்கிறாயோ, அந்த விஷயங்கள் அனைத்துமே சுபமாகவும் அற்புதமானதாகவும் நடக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்தி கொண்டு போகும் பொழுது உன்னை நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள், இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? நீ ஆசைப்படுவது எல்லாம் நடக்குமா என்று. ஆனால் நீ அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லாதே. நீ எந்த விஷயத்தை சொன்னாலும் சரிதான், எந்த விஷயத்தை செய்தாலும் சரிதான். மற்றவர்கள் வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது சொல்லும் வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், இதெல்லாம் உனக்கு தேவையா என்று. இதையே நீ ஜெயித்து விட்டாய் என்றே வைத்துக்கொள். அப்பொழுது சொல்வார்கள், எனக்கு தெரியும் இவள் ஜெயிப்பாள் என்று. நீ ஜெயித்தாலும் பேசும் வாய் இப்படித்தான், ஜெயிக்காமல் பேசினாலும் வாய்கள் இப்படித்தான் பேசும். இங்கு இருப்பவர்களுக்கு ஒருவருக்கு உதவி செய்வதற்கு மனம் இருக்காது, ஆனால் குறை சொல்வதற்கு 1000 மனங்கள் இருக்கும். அதனால் குறை பேசுபவர்களை பற்றி நீ யோசித்துக் கொண்டு இருந்தாய் என்று வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டமும் உன்னால் ஒரு பொழுதும் உருப்படவே முடியாது. ஆனால் நீ உன்னுடைய வேலை, உன்னுடைய வாழ்க்கை, நான் இப்படிதான்,
இந்த விஷயம் தான் செய்ய போகிறேன், இப்படிப்பட்டு தான் இருக்க போகிறேன், நான் எனக்கு பிடித்தவரோடு தான் இருக்க போகிறேன், நான் என்னுடைய தொழிலால் தான் முன்னேற போகிறேன், என்னுடைய தொழிலால் நான் நிச்சயமாக முன்னேறுவேன் என்று நீ நினைத்து விட்டாய் என்று வைக்கப்படும். அதே மாதிரி நீ பிடித்தவரோடும் இருக்கலாம், நீ உன்னுடைய தொழிலிலும் நீ முன்னேறலாம், உன்னுடைய தொழிலாலும் நிறைய பணங்களும் வரும். யாரும் எப்பொழுதும் உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போவது கிடையாது. எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் மாறும். எல்லோரும் கடைசி வரைக்கும் வருவார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்காது. நீ மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன்னோடு இருக்க போகிறாய். பிறக்கும் பொழுது நீ தனியாக தான் வந்தாய் அல்லவா? எப்பொழுதுமே நீதான் உனக்கு ஆறுதல். மற்றவர்கள் ஆறுதல் கொடுப்பார்கள் என்று நம்பாது. நீ நம்ப வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீ வணங்கும் தெய்வம். இது மட்டும்தான். அடுத்தது உன்னுடைய தொழில். இது மட்டும்தான் நீ நம்ப வேண்டியது. மற்றவர்கள் எல்லாம் உனக்கு உதவி செய்வார்கள், உன்னுடைய கண்ணீரை எப்பொழுதும் துடைத்து விடுவார்கள் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறாகும். ஏனென்றால் உன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது என்றால் முதலில் துடைப்பது உன்னுடைய கைகளாகத்தான் இருக்கிறது. வலி என்று ஒன்று வந்தால் முதலில் கத்துவது உன்னுடைய வாய்களாக தான் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், யாரையும் எப்பொழுதும் நம்பி ஏமாறாதே. முதலில் எல்லா விஷயத்திலே காலம் நிச்சயமாக நீ எதெல்லாம் ஆசைப்பட்டாலும் கூடிய விரைவாக உனக்கு தரும். ஏதேதோ விஷயத்தை நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய். எல்லா விஷயத்திலேயும் அற்புதங்களை சாதிப்பாய். அற்புதங்களை செய்வேன், அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கும் செய்வாய் என்று நம்பு. புரிந்தது? என்ன விஷயம் நடக்க வேண்டும், ஏது விஷயம் நடக்க வேண்டும், எல்லா விஷயமும் என்னென்ன நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்வேன், நான் உனக்கு செய்வேன். எதிர்பார்த்த நேரத்தில் நான் கொடுப்பேன். நிறைய சமயம் நீ என்னிடம் வந்து சொல்வாய், என்ன சாய், எதிர்பார்த்தது எனக்காக நீங்கள் தருகிறீர்களா என்று. எப்படி தங்கமே, நான் உனக்கு தரவில்லையா? எல்லா நிலையிலும் இனி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமே என்னுடைய பொறுப்பாக இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் இனிமேல் உன்னுடைய நலனை நினைத்து நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன். யாருமே இல்லை நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க. நமக்கு யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம். உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருப்பேன். உனக்கு நல்லது கெட்டது அனைத்து விஷயத்திலும் இருந்து எதெல்லாம் உனக்கு தேவை, எந்தெந்த விஷயமெல்லாம் உனக்கு தேவையில்லை, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்தால் அற்புதம் என்று ஒவ்வொரு கட்டத்தையும் நான் பார்த்து 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 உனக்கு செய்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே தான் இனி என்னுடைய வேலை. நீ நன்றாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அம்மா. புரிஞ்சதா? நான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் இருப்பேன். உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் தவறாமல் சொல்லும் வார்த்தை நான் இருக்கிறேன் என்பது. அந்த ஒரு வார்த்தையே போதும் தானே? நீயே சொல் பார்க்கலாம். எத்தனை பெயர் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். தெய்வங்கள் மட்டும்தான் நான் இருக்கிறேன் உனக்காக என்று சொல்லும். நீங்கள் இதே போல தெய்வத்தை நிச்சயமாக நம்புங்கள். காலம் முழுக்கவும் உங்களை எந்த ஒரு நிலையிலும் கண் கலங்க விடாமல் ஒவ்வொரு நேரமும் இனிமையாக உங்களை வாழ வைப்போம். நான் இன்றும் என்றும் உனக்கு அப்பாவாக இருந்து உன்னுடைய ஆசைகளுக்கு என்னென்னலாம் செய்து கொடுக்க வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து வாழ வைப்பேன். நான் உன்னோடே இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நீயே பிரமிக்கும் வகையிலும் செய்து கொடுப்பேன். புரிந்து நடந்து கொள். எல்லாம் மாறப்போகும் நேரத்தில் நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. மாறும். எல்லாம் உனக்கு பிடித்தது போலவே மாறும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உனக்காகவே நல்லபடியாகவே நடக்கும். யாரையும் பார்த்து பயப்படாமல் உனக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் மனதுக்குள் வைத்து அதற்காக ஓடு. நீ ஓடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக, நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உனக்கு கிடைத்திடும். அதில் எந்த சந்தேகமோ எந்த குழப்பமோ வேண்டவே வேண்டாம். புரிஞ்சுதா? சிரி. எனக்காக ஒரு முறை சிரி. சிரித்து கொண்டே இரு. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.